Taste the Daily. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்ட மரப்பாதை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் கடற்கரையை கண்டு ரசிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட மரத்திலான தனிப்பாதை தற்போது உரிய பராமரிப்பு இல்லாததால் ஆங்காங்கே சேதமடைந்துள்ளது. இதனால் மரப்பாதை வழியாக செல்ல மாற்றுத்திறனாளிகள் சிரமத்தை சந்திக்கின்றனர். பிளாஸ்டிக் விழிப்புணர்வு குறித்து வாய் கிழிய பேசும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு கடற்கரை பகுதியில் தேங்கிய பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக அகற்றுவதில்லை என்றும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தென் மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கும் தாமிரபரணி ஆற்றில் ஆண்டுதோறும் பல்லாயிரம் கன அடி நீர் வீணாக கடலில் கலப்பது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பாய்ந்தோடி வருகிறது. இருந்தும் திருச்செந்தூர், திசையன்விளை, சாத்தான்குளம், உடன்குடி மற்றும் நாங்குநேரி பகுதிகளில் உள்ள குளங்கள் நிரம்பாமல் வறண்ட பூமியாய் காட்சியளிக்கிறது. விடியா திமுக அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தாமிரபரணி ஆற்று நீர் வீணாக கடலில் கலப்பதாக கூறும் விவசாயிகள் வறண்ட பகுதிகளில் உள்ள குளங்களுக்கு திறந்து விடுமாறு ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தென் பகுதிக்கு தண்ணீர் வரத்து மிகவும் குறைவாக உள்ளது. இங்கே வர்ற நீர் முழுமையாக வந்தால் தான் ஆயிரக்கணக்கான நிலங்கள் இங்கு விவசாயம் செய்யப்படும். இன்ன வரைக்கும் விவசாயம் செய்வதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை. ஸ்டாலின் அரசின் மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கரூரில் பேசினார். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இளையராஜாவை வெளியேற்றியது, திருவண்ணாமலையில் மாவட்ட நீதிபதியை கோவிலுக்குள் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய சம்பவம் ஆகியவை இதே பெரியார் மண்ணில்தான் நடந்துள்ளது எனவும், சமத்துவ ஆட்சி திராவிட மாடல் என்னும் ஆட்சியில்தான் இதுபோன்ற அவலங்கள் நடந்துள்ளதாக கூறினார். மேலும் மழை வெள்ள பாதிப்பு நிவாரண தொகையாக 10,000 ரூபாயாகவும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 20,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். முன்னதாக செயற்குழு கூட்டத்தில் வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்க ரஷ்ய நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளித்த மத்திய அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெரியார் பூமி, பெரியார் மண்ணு, சமத்துவ ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியில்தான் இப்படிப்பட்ட அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசு மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே மக்களும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த அரசு மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. இபிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் பெறுவது தொடர்பாக மைனாரிட்டி பாஜக அரசு ஊடகங்களில் விளம்பரப்படுத்திய நிலையில் இந்த திட்டம் இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளதாக தொழிலாளர் அமைச்சகம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இபிஎஃப்ஓ மற்றும் வங்கிச் சூழல் குறித்து ஏற்பாடுகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டியுள்ளதால் இது தொடர்பாக தொழிலாளர்களுக்கு எந்த அறிவிப்பும் தெரிவிக்கப்படவில்லை. மேலும் இபிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எடுக்கும் திட்டம் எதிர்காலத்தில் அமல்படுத்தப்படலாம் என்றாலும் உடனடியாக செயல்படுத்த முடியாது என்பதால் தொழிலாளர்கள் வேதனையடைந்துள்ளனர்.